Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VII Science Chapter-1 Nutrition in Plantsல Part-13 பார்க்க போறோம். இந்த பகுதியில எக்ஸசைஸ்னுடைய 2வது பகுதி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா give a brief description of process of synthesis of food in green plants அப்படிங்கிறதா. இது வந்து நம்ம ஃபுட் எப்படி கிரீன் பிளான்ட்ஸில் ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் இதில் வந்து இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்டு எனர்ஜி. இதில் வாட்டர் வந்து ரூட்ஸ் மூலயமா சாயிலேருந்து கிடைச்சிரும். கார்பன் டை ஆக்சைடு வந்து லீஃபில் இருக்கிற ஸ்டொமேட்டோ போர்ஸ் மூலயமா அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கும். எனர்ஜி வந்து சன்லைட்லேருந்து கிடைக்கும். இந்த எனர்ஜி வந்து அந்த லீவ்ஸில் இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற பார்ட்டில் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இலை பச்சையத்தின் மூலிமா அந்த எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஏன்னா லைட் இருந்தால் தான் வந்து கலர் தான் வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த கிரீன் கலர் வந்து இலை பச்சையம் வந்து அந்த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இதன் மூலயமா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு. ஸோ அந்த லைட்டுனால நடக்கிறனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷனால் கிடைக்கும் அப்படின்னாக்கா குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கிடைக்கும். இதில் குளுக்கோஸ் வந்து லீவில் ஸ்டோர் ஆயிரும். நாளடைவில் வந்து சிங்கிள் யூனிட் குளுக்கோஸ் வந்து நிறைய மல்டி யூனிட்டாக சேர்ந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி லீஃபில் ஸ்டோர் ஆயிரும். அதே போல் மற்ற பகுதிகளுக்கும் இது ஃபுட்டு சப்ளை பண்ணும். ஆக்சிஜன் வந்து அதே சேம் செல்ஸில் இருக்கிற லீவ்ஸில் இருக்கிற செல்ஸில் இருக்கிற ஸ்டொமேட்டோ அப்படிங்கிற போர்ஸ்லேருந்து எப்படி கார்பன் டை ஆக்சைடு அந்த போர்ஸ் வழியாக உள்ளே இழுத்துதோ அதே போல் ஆக்சிஜன் வந்து வெளியே விட்டுரும். ஸோ சன்லைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஆஃப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் இட் வில் கிவ் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். குளுக்கோஸ் இஸ் நத்திங் பட் சுகர். சுகர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் யூனிட் குளுக்கோஸ் அப்படிங்கிறது சுகரில். அதே நீங்கள் மோர் தென் 1 குளுக்கோஸ் யூனிட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பாலிசாக்கரைட். இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளுக்கோஸ் சேர்ந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி லீஃபில் ஸ்டோர் ஆகிக்கும். இதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சிம்பிள் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ். கிடைக்கக்கூடியது குளுக்கோஸ் வந்து ஆர்கானிக் மாலிகூல். ஸோ சிம்பிள் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் எனர்ஜியை சன்லைட்லேருந்து எடுத்துட்டு குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். அந்த கிடைக்கிற குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி அந்த பிளான்ட்டுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது. லீவ்ஸ் வந்து பிளான்ட்னுடைய எல்லா பகுதிக்கும் சப்ளை பண்ணிடுது ஃபுட்டாக. இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். சிம்பிளாக சொன்னோம்னா இந்த presence ஆஃப் சன்லைட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வில் ரியாக்ட் டுகெதர் டு கிவ் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். அதாவது வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற கார்பனோட சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஆகிய குளுக்கோஸை இதனுடைய ப்ராடக்டாக கொடுக்குது. அதுதான் வந்து ஃபுட்டாக பயன்படுது பிளான்ட்ஸுக்கும் பிளான்ட்ஸுடைய மற்ற பார்ட்ஸுக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்கெச் தட் த பிளான்ட்ஸ் ஆர் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் செயின் எடுத்துட்டோம்னா இதில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறது கிராஸு. இந்த கிராஸ் தான் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை தானாக தயாரிச்சுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா. இதுக்கப்புறம் இந்த கிராஸை சாப்பிடக்கூடிய கிராஸ் கோப்பர் செகண்ட் லெவலில் இருக்கிறது பிரைமரி கன்சியூமர். அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் செகண்டரி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேர்டு. இது வந்து அந்த கிராஸ் கோப்பரை சாப்பிட்டு உயிர் வாழும். அடுத்து இந்த ப்ளூ பேர்டை சாப்பிடக்கூடியது டெர்சியரி கன்சியூமர். பிரைமரிங்கிறது ஃபர்ஸ்ட்டு, செகண்டரி செகண்டு, டெர்சியரிங்கிறது தேர்டு. ஸ்னேக் வந்து இந்த ப்ளூ பேர்டை சாப்பிட்டுரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கை வந்து ஆந்தை வந்து சாப்பிட்டுரும். எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு லைஃப் டைம் இருக்குது. அந்த லைஃப் டைம் ஆனதுக்கப்புறம் அது இறந்துரும். அந்த இறந்து போன உடல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் மாதிரியான ஃபஞ்சை வந்து இட் வில் ஸ்ப்ரெட் த டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்டு அண்ட் தட் டெட் அண்ட் டீகேடு மேட்டர்ஸ். எந்த லிவிங் ஆர்கானிசம் இறந்ததுக்கப்புறம் அதை வந்து இது கன்சியூம் பண்ணி இது வந்து அதை வந்து டீகாம்போஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டீகாம்போஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு டீகாம்போசர்ஸ். ஸோ இந்த டீகாம்போஸ் ஆன ஃபஞ்சைக்கும் அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மண்ணாக மக்கி போயிடும். அதுவும் டீகாம்போஸ் ஆயிரும். ஸோ அந்த மண்ணிலேருந்து மறுபடியும் அந்த பிளான்ட்டுக்கு தான் வந்து அந்த நியூட்ரியன்ஸு கிடைக்கும். ஸோ இந்த சைக்கிள் தான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறது கிராஸ் தான். ஸோ அல்டிமேட்டாக கடைசியில் எந்த ஆர்கானிசம் வந்து அட் த எண்ட் ஆஃப் எனி ஆர்கானிசம் வந்து அதுக்கு வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும்
ஃபுட்டா வந்து யூஸ் ஆகுறது இந்த பிளான்ட் சோர்ஸ் தான். ஸோ பிளான்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளான்ட் இஸ் அட் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எனி ஃபுட் செயின் அண்ட் ஆல்சோ த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதே போல் இன்னொரு ஃபுட் செயின்லையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே போல் கம்ப்ளீட்டாக வந்து அடுத்து வந்து கிராஸ் ஹோப்பர், அடுத்து வந்து ஃப்ராகு, அடுத்து ஸ்னேக்கு, அடுத்து வந்து வல்ச்சர், அதுக்கப்புறம் அந்த உயிரினங்களுடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து தே வில் டீகாம்போஸ் தட் டெட் அண்ட் டீகேட் மேட்டர்ஸ். மறுபடியும் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக சேர்ந்து ஒன்ஸ் அகைன் த பிளான்ட் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற பிளான்ட் வந்து அகைன் கன்சியூம் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். இது நீங்கள் எந்த ஃபுட் செயின் எடுத்துட்டிங்கனாலும் இதே போல தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எனி ஃபுட் செயின் அண்ட் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதுக்கு உண்டான 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்த்தோம். Now we came to the end of part 13 of nutrition in plants. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.